நபி அவர்கள் அடிக்கடி உணவாக எடுத்துக்கொண்ட 10 முக்கியமான உணவுகளின் விவரங்களை பார்க்க போகிறோம். அத்திப்பழம் சொர்க்கத்தில் இருந்த ஒரு பழம் என்று குறிப்பிடப்படுகிறது. நபி அவர்களுக்கு மிகவும் பிடித்த பழமும் கூட இதுதான். வயிற்று கோளாறுகள், பைல்ஸ், மூட்டுவலி போன்றவை குறைய இது உதவுகிறது. மனிதனின் எலும்புகளுக்கு வலிமை தரும் பல்வேறு போஷகங்கள் இதில் அடங்கியுள்ளன. பால், கால்சியம் நிறைந்த இந்த பானம் எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வலிமை தருகிறது. மனச்செல்வாக்கும் கண்கள் ஆகியவற்றின் சக்தி மேம்படவும் பால் உதவுகிறது. புனித குரானிலும் பாலின் மகத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறைச்சி உணவுகளின் ராஜா என் நபி அவர்கள் இறைச்சியை அழைத்திருக்கிறார்கள். புரோட்டீன், சிங்க், அயன், மினரல்ஸ் என நீண்ட பட்டியலாக போஷணங்கள் இதில் இருக்கின்றன. எலும்புகளுக்கு தேவையான சக்தியும் நோய் எதிர்ப்பு திறனும் இறைச்சி தருகிறது. திராட்சை நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான பழங்களில் ஒன்று. ரத்தம் சுத்திகரிக்கவும் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் பெறவும் இது உதவுகிறது. ஈத்தப்பழம் பைபர், விட்டமின்கள், மினரல்கள் ஆகியவற்றால் நிறைந்தது. நபி அவர்கள் தினமும் 7 ஈத்தப்பழங்களை உண்ணுவார்கள் என இமாம் புகாரி அறிவித்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேன் எல்லா நோய்களுக்குமான ஒரு இயற்கை மருந்துதான் தேன். தினமும் காலை உணவுக்கு முன் ஒரு கண்ணீர் தேனை ஒரு கிளாஸ் வெந்நீரில் கலந்து குடிக்க நபி வழிகாட்டியுள்ளனர். ஒலிவ் எண்ணெய் சொர்க்கத்தில் உள்ள பழங்களில் ஒன்றாக ஒலிவ் எண்ணெயை கூறுகிறார்கள். தோல், முடி ஆரோக்கியம், உடலின் நலத்திற்கு ஒலிவ் எண்ணெய் மிகவும் நல்லது. பார்லி போஷகத்தால் நிறைந்த ஊட்டச்சத்து உணவு. நபி அவர்கள் இதை அரிசி, கஞ்சி, ரொட்டி போன்ற வடிவங்களில் உண்டிருந்தார்கள். இது பல நோய்களை தீர்க்கவும் உடலை உறுதியாக வைத்திருக்கவும் உதவுகிறது. தர்பூசணி விட்டமின் சி, மினரல்ஸ் நிறைந்தது. நபி அவர்கள் இதை மிகவும் விரும்பி உண்டிருப்பதாக ஹதீஸ்களில் காணப்படுகிறது. சிறுநீரக ஆரோக்கியம், வெப்பத்தை குறைக்க இந்த பழம் உதவுகிறது. பூசணி நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு காய்கறி. அழுத்தம், ஆஸ்துமா, பல வகை புற்றுநோய்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டது.